ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் சரியான ஒரு பக்குவத்துக்கு நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, அந்த பக்குவத்தை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இதாக இருக்கட்டுமே, எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறீங்க, பண்ணுறீங்க, அதையெல்லாம் நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமாக இப்போ இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் அவசியமான விஷயத்த நம்ம நோக்கி தான் கொண்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான். எந்த இதுவுமே நம்ம இப்போதைக்கு ஒரு பொருள் வாங்கினோம்னா அது நம்மளுக்கு அவசியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோன்னா தான் அது நமக்கு சரியானதாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை இது சரி அது சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது கரெக்டானதாக தோணுது. ஆனால் அதுக்கப்புறம் அதை யோசித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அது சரியாக இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக அது கிடையாது தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு முதல் ஒரு விஷயத்த நம்ம பக்குவப்படுறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் அந்த நேரத்தில் அது சரியானதாக ஒரு விஷயத்த நம்ம நோக்கி போகிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னா, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. நான் இது இருந்தாலும் நம்ம இந்த நேரத்துக்கு இது ஒரு சில விஷயத்த இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதுக்கான டைமிங்கிறது இருக்கணும். நம்மளுக்கு இந்தந்த விஷயத்துக்கு பொறுமைங்கிறது நமக்கு இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும். பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எதையுமே நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா பொறுமையாக இருந்தோம்னா நம்மளால் எதையாக இருந்தாலும் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத, கோவப்பட்டோன்னா ஒன்றுமே இது பண்ண முடியாது. கோவப்படுறதுனால எதையாச்சும் சாதிக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. நான்லாம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஃபேமிலிக்குள்ளே வர்றப்ப நிறைய கோவப்பட்டதுனால, நிறைய கோவப்படுறதுனால தான் என்னால் எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே, அதுவும் இதுவும் காரணமான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு கோவங்கிறது இயல்பாகவே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நம்மள நம்ம செய்யாத விஷயத்த செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது கோவம் வரும். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். கோவம் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். கோவம் வராது அப்படின்னு சொல்லலாம். அதனால் கோவத்தை நம்ம குறைச்சிக்கிறதுக்கான இதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு இதாக தான் மாறிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் நம்மளால் எதையுமே செய்ய முடியலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த விஷயம் சரியானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நான் ஒரு பக்குவமாக பார்த்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம எதையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். அதனால் இந்த நேரத்துக்கு இது இதுக்கான இதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த நாள் அது கிடைக்கிது, இது கிடைக்கிது அப்படிங்கிறத தாண்டி அதை எதையுமே கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டாம். அது கிடைச்சிருக்கிறத வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் எதையுமே இந்தந்த நேரத்துக்கு இது இது சரியாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறத தான் நம்ம ஒரு விஷயமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன யோசிச்சேன்னா, நம்மளால் இது முடியுதா அது முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காமல் நம்ம வாழ்க்கையில் எதையுமே பக்குவப்படாமல் இருக்கிறத தாண்டி நம்மளுக்கு எல்லாமே ஒரு பக்குவமாக வாழ்க்கையில் நம்மளால் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன ஒரு விஷயங்கிறது. அதுக்காக அந்தந்த நேரத்தில் நம்ம இது கிடைக்கல கிடைக்கிது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்காக ஒரு பிஸ்னஸுக்காக நான் ஒரு ரெடி பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. சரி வெளிநாடு போகலாம், ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறதுனால சரி அந்த வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த எதிர்பார்ப்பு கரெக்டாக எனக்கு கிடச்சிச்சு. கரெக்டாக விசாவும் வந்துருச்சு எனக்கு. விசா ஒரு 10 நாளில் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதம் லாஸ்ட்லேயே வந்துடுச்சு. அடுத்த மாதம் ஒரு 15 நாளில் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்துக்கணும், பண்ணணும். நம்ம எதாக இருந்தாலும் நம்மளால்
செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி